சாப்பாடு போட்டிருக்காங்க, அதனால எல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? I look scary bro. This Bangalore now. மூணாவது ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். பெங்களூர்ல அப்படி யாருதான் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கன்னு தெரியல. 3 ஹோட்டல் அழிஞ்சிட்டோம், இன்னும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்கல. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. காசி அழகி போட்டுருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க. Hi guys. போச்சா எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியக்கார. Hi guys, we are back again in Bangalore. குளிருது சத்தியமா. இதே குளிருன்னு சொன்னா அப்புறம் எனக்கு சுத்தமா குளிர் செட் ஆகாது. ஸோ வந்து பெங்களூர்ல ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ வெல்கம் டு இட்ஸ் மீ ஸ்வாதிகா சேனல். ஸோ நல்லபடியாக ஃப்ரம் சென்னை we have come to Bangalore. கிளைமேட் சூப்பராக இருக்கு. இது என்ஜாய் பண்ணுறதுக்காகவே the typical monsoon start. இங்கே பெங்களூர்ல சொல்ல அவசியமே இல்லை. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். we are enjoying it here. இப்போ நாங்கள் ஹோட்டல் ரூம்குள்ளே போக போகிறோம். அது வரைக்கும் ரோட்ல நின்றுட்டு இருக்கோம், இன்னும் கேப் வரணும். ஐயோ எனக்கு என்னடி இப்படி குளிருது. இதுதான் ஜாக்கெட் இந்த மாதிரி. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? இங்க சாப்பிடுறா சாப்பிடு மலையா குளிருது. பெங்களூர் வந்து இப்போ 9:30 ஆச்சு. நாங்கள் ரீச் பண்ணது 6 o'clock. இப்போதைக்கு 3 ஹோட்டல் அழிஞ்சிட்டோம், இன்னும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்கல. டேய், நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. பாத்திக்கா பாருங்க, ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. லக்கேஜ்லாம் கேரி பண்ணிட்டு இட்ஸ் வெரி ஹார்ட். ஐ விஷ் we reached earlier. பட் இன்னும் எத்தனை ஹோட்டல் ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு தெரியல. சேவ் ஆகும். 1 hour later. So we are still wandering in streets. இப்போ போய் சேவோம் தெரியல. அண்ணன் மாறு தலராம நங்க நங்க எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் வாக் ஃபுல்லாக நாங்கள் ஹோட்டலாக சுற்றுறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களால் வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் ரொம்ப டயர்ட், அலைஞ்சு. ஹலோ, ஹாய். இப்போதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. காலையில வந்து ரொம்ப தூக்க கழக்கத்துல இருந்தோம். சரியான சொதப்பல் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, எங்களை வந்து ஷூட்டிங் கூட்டு வந்து எங்களை மும்பைல என்ன பாடுபடுத்துனாங்களோ அதுல ஒரு துளி கூட குறையாம இங்க வந்து பயங்கரமா செஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து நாங்க ஒரு 3வது ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். பெங்களூர்ல அப்படி யாருதான் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கன்னு தெரியல. எல்லா ஹோட்டல்லையும் ஹோட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எதுக்காக பெங்களூர் வந்திருக்கோம் அப்படின்னா ஈஷா கஃபே ஓப்பனிங்க்கு வந்திருக்கோம். நான் அப்புறம் நிறைய பேர் வந்திருக்கோம். குருலக்ஷ்மன், ஜெய்சீலன், தன்யா நிறைய பேர் வந்திருக்கோம். அவங்களெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக காட்டுறேன். நாங்கள் ஒரு வழியாக வந்து ஒரு 4 ஹோட்டல் தாண்டி ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சி நாங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம மேடம் வந்து எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. I look scary bro. இது யாரு அப்படின்னா பிளெஸ்ஸி. ஓகே, யார் பக்கத்துல ஒரு கெஸ்ட் இருக்காங்க. என்ன இது? இதை வச்சு எத்தனை மீம் போட போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது வந்து நம்மளோட அடுத்த மேடம் தன்யா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். ஒரே உறக்கம். மேடம் வந்து ஷூட் எழுப்பும்போது அவங்கள திருச்சிடுவாங்க ஸ்க்ரீன்ல. இப்போதான் நான் அப்படியே வந்து அந்த செல்ஃபி இதில் உனக்கு காமிச்சதுனால நான் பார்க்கல. பிளெஸ்ஸி தான் வந்து ஹைலைட். அந்த முன்னாடி இருக்க அந்த முசு அந்த ஃப்ரிஞ்சஸ் தான் வந்து பெஸ்ட். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மிந்த்ரா நாவில் ஆர்டர் பண்ணி 30 மினிட்ஸ் கூட இல்லை, சீக்கிரம் வந்துருச்சு. இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் வேறு மாதிரி பிளான் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் I bought these two. ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கே. I love that color. It's so beautiful. எதுக்கும் வந்து இது வாங்கியிருக்கேன். சப்போஸ் அது செட் ஆகலன்னா. This is the top. Oh, pretty. So pretty. I love it. This is the bottom. Oh my god. Oh, this is the pant.
டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நான் சொன்னேன்ல இது நல்லா style இருக்கு. this and show you. And the next one Next one இத ஓபன் பண்ணுமா? அது ஓகே ஆயிடுச்சுனா பண்ணு இயரிங்ஸ் எல்லாம் எதுமே வாங்கலையேடி. பரவாயில்ல இருக்கிறத போட்டுக்கோ. எதுமே இல்லடி. ஒரு ஜும்கா வந்து ஒரு ஈவென்ட் கூட முடிக்கல, ஆர்டர் மேல ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. 3 to 4000 rupees. Oh, this is also pretty. I guess I'll try that. This is nice but cloth wise I don't like it. Detailing. அது அந்த லுக் அளவுக்கு இது இல்ல. இது கொஞ்சம் வீட்ல இருக்க Dress மாதிரி இருக்கு. I don't like it. Okay, அத அவள எடு ஃபுல்லா. ஹாய். ஃபைனலி ரெடி ஆயிட்டோம். இவங்க தான் வந்து தூங்கிட்டு இருந்த மேடம். இவங்க தான் வந்து மாஸ்கோட இருந்த மேடம். நான் வந்து மேக்கப் இல்லாம இருந்த மேடம். இப்ப அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முத பரிசு நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன்? அந்த மிஸ்டேக் காசி அழகி போட்டு கிளம்பிட்டோம். பை. ஐயோ என்னடி பேய் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல வெளிச்சத்துல. Oh my god. ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்க. Hi guys. போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார் 4 மணிக்கு வாங்கன்னு சொன்னா 4 மணிக்கு வாங்க. எப்பவுமே 4 மணின்னு சொன்னா 4:30க்கு தான் வரும். ஆனா டைம் பாருங்களேன் 4:40 ஆயிடுச்சு. ஆமா 4:36 40. உங்களை எல்லாம் கூப்பிட்டதுக்கு என்ன பண்ணுவோம் எல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க. நல்லா லேட்டா தான் வரணும். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஷூட்க்கு கிளம்பிட்டோம். மேடம் வந்து வீடியோ பிஸியாக எடுத்துட்டு இருக்காங்க. இது அழகா இருக்கு அப்படியே. கார் வந்துருச்சு. இங்கே நிற்கிறது வந்து தன்யா மேடம். நாங்கள் வந்து ஓப்பனிங்க்கு வந்திருக்க கெஃபேக்கு இன்னைக்கு இருக்க கூட்டத்தை மட்டும் பாருங்க. எல்லாம் ஸ்வாதிகாவை பார்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பார்க்கிறதுக்காக கூட்டம் எப்படி வெயிட் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. சும்மா சொன்னா ஆக்சுவலி வந்துட்டு இங்கே ஃப்ரீ ஃபுட் கொடுத்து ஃப்ரீயா சாப்பாடு போட்டிருக்காங்க, அதனால எல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? ஸ்வாதிகா பிளஸி வந்துட்டு எங்களை அவசரமா கூட்டிட்டு வந்துட்டு இங்க எங்களை காரணம் சும்மா உட்கார வச்சிருக்காங்க. Making celebrities wait. Making big celebrity wait. Yeah, no. ஈஷா கேஃபே. அது ஓப்பனிங்க்கு வந்து செலிபிரிட்டி மேடம் இவங்க தான். ஸோ இவங்க தான் ஆர்கனைசர். இவங்கலாம் உங்க டீம் தானே? இல்லையா? எப்படியோ ஒன்று. என்னங்க ப்ரோ ஆன் தி ரெக்கார்ட் இப்படிலாம் பேசுறீங்களே ப்ரோ. சரி, இவர் தான் வந்து சிங்கிள் ஹேண்டட்லி மேனேஜ் பண்ண ஆர்கனைசர். It's yum. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், நிறைய ஆர்டர் பண்ணி. நாங்க வந்ததுல இருந்து ஏகப்பட்டது சாப்பிட்டோம். நிறைய டிஷ் வந்து ரொம்ப 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 டேஸ்டியா இருந்துச்சு. வெரி டேஸ்டியஸ், டூ குட், யம்மி டம்மி. பேர் நம்ம வைக்கிறதாங்க பேரு. அது கொரியன் சேமியா நாங்க பேர் வச்சிருக்கோம். ஐ நோ வாட் திஸ் இஸ். கிரீன் தாய் கறி
I think I'm right. டிஷ்லயே பெஸ்ட் 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 வந்து இந்த ரைத்தா தான். Yes, I love it. செம்மையா இருக்கு. அப்புறம் எங்களை வந்து நாங்க செலிபிரிட்டிஸ்லாம் சாப்பிட்றோம் போட்டோல எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க வீடு எழுதாமா How sad I am. எப்படியும் அதை நான் சொல்ல போறது இல்லை. எனக்கு ஒரு ஃபோக் வேணும். So எனக்கு ஒரு ஃபோக் வேணும். yeah. இப்போ இன்னும் இந்த டிஷ் பேர் என்ன நாங்க கண்டுபிடிக்கல. கொரியன் சேமியாவா இல்ல உண்மையாவே அது வேற ஏதாவதா அதான் அவளுக்கு க்ளோஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க செக் பண்றோம். We asked the chef to say the name, but we couldn't figure out where he is. கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம ரெடி ஆயிட்டு போய் எதுக்காக அப்படி ரெடி ஆயிட்டு போனா நல்ல சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எங்கேயுமே கிடைக்காது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்படியே மனசுல இருந்து ஃபீல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அதுக்காகவே ரெடி ஆயிட்டு வரலாம். இதுக்காக பிறந்ததுக்கே நான் சந்தோஷப்படுறேன். ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தேவையில்லாம தத்துவம் பேசி சாவடிக்கிறேன்னு தெரியுது. கொஞ்ச நேரம் மொக்க போடலாம் அப்படின்ட்டு மொக்க போட்டுங்க. ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். உங்க பேர் என் பேரு ஆர்கே தனுஷா. நான் கவிப்ரியா. நான் யூடியூப்ல வந்தோடனே பாவம் நாங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் ஆப்போசிட்ல உட்காந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷீஸ் ஃப்ரம் கனாக்கானம் காலேஜ். மூவிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நாங்கள் செலிபிரிட்டிஸ்க்கு நடுவில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். என்னை சுற்றி பாருங்களேன். இங்கே பார்த்தா போலீஸ், இங்கே பார்த்தா ரெசார்ட்டு, அங்கே ஒரு ரெசார்ட்டு, இங்கே ஒரு கனாக்கானம் காலங்கள். ப்ரிவிலேஜ். பட் எங்களெல்லாம் விட நாங்க இவளெல்லாம் விட நாங்க எடுக்கிறேன். நிறைய சூப்பர் மாடல் பக்கத்துல உட்கார்ந்து அந்த பேர் மட்டும் எஸ் ஐ ஆம் எவ்வளவு பெரிய மாடல் பக்கத்துல உட்கார்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நாங்கள் அவங்களோட காலிங் பெல் அடிச்சுட்டு ஓட போகிறோம். யாருமே காணடி, கதவு திறந்து வச்சுட்டு